வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, வெண்டைக்காய் காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா, இந்த வெண்டைக்காவுடைய தலையும் அந்த எட்ஜஸ் என்ன பண்ணோம், அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். இது ஒரு கப் இட்லி அரிசி 1 கப், உளுந்து டால் வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது, 3 டீஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 cup idli rice, 1 cup ladies finger stock, 1 tablespoon urdu dal, 1 teaspoon of fenugreek methi seeds. இப்போ இந்த இட்லி ரைஸ், உளுந்து டால், மேத்தி சீட்ஸ், வெந்தயம் 3 to 4 hours ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணி இது ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்து, வெந்தயம், நம்ம இந்த வெண்டைக்காய் ஸ்டாக், லேடிஸ் ஃபிங்கர் ஸ்டாக் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் காம்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. பேஸ்ட்டாக இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். லேடிஸ் ஃபிங்கர் ஸ்டாக், அந்த வெண்டைக்காய் காம்பு, உளுந்து, வெந்தயம், இப்போ நம்ம அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் அதே மிக்ஸி ஜாரில் இப்போ ரைஸ் அரைச்சாச்சு, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தோசை செய்கிறதுக்கு 6 to 8 hours நம்ம சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 6 to 8 hours க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஃபர்மெண்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் தோசை மாவு வந்து 6 to 8 hours, 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சாச்சு. வாங்க தோசை எப்படி சுடுறது, இந்த மாதிரி இருக்குது. இப்போது தோசை எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம வெண்டைக்காய் தோசை ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் ஸ்டாக்கோட காம்போடைய தோசையும் ஒரு தக்காளி சட்னி, இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.